எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் கால பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இயேசு ஏன் வந்தார், இயேசு ஏன் பெத்லஹேமில் பிறந்தார் என்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். மீகா 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்புகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்கதரிசியின் மூலமாக முன்குறித்த அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் பெத்லஹேமை சூஸ் பண்ணாரு. வை பெத்லஹேம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது தாவீது ராஜாவின் பட்டணம். அந்த தாவீது ராஜாவின் குமாரன் என்று சொல்லப்பட வேண்டுமானால் தாவீதின் பட்டணத்தில் அவர் பிறக்கணும். ஸோ அதனால அவர் பெத்லஹேமை சூஸ் பண்ணார். மூன்றாவது காரியம், அவர் அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமை சூஸ் பண்றதுக்கான காரணம், ஜீவ அப்பம் நானே என்ற வார்த்தையை அவர் தைரியமாக சொன்னார். ஏன்னா நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம் கிறிஸ்து தான். அதுதான் எப்பிராத்தா என்கிற ஒரு பட்டணத்துல என்னன்னா, இஸ்ரவேல்ல எல்லா இடங்களிலும் கோதுமை விளைவிக்கப்படுமா, ஆனா எப்பிராத்தா பட்டணத்துல விளைவிக்கப்படுகிற கோதுமையானது உயர்ந்த ரகத்தை சார்ந்ததாம். அங்கே ஆண்டவர் பிறந்தார் என்றால் அந்த அப்பத்தின் வீட்டிலே உயர்தரமானவராய் அவர் பிறந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒரு பெத்லஹேமா ஆண்டவர் சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு காரணிகள் இருக்குது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய பிள்ளையா ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அவருக்கென்று நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கு? உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, there is no qualities, நம்ம ஜீரோ. ஆனா ஜீரோவா இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்படுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அந்த நோக்கம் என்ன என்று நம்ம அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய மகத்தான திட்டத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்லாக்கியத்தை நீர் தந்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பெத்லஹேமை நீங்க சூஸ் பண்ணி இந்த ஊருக்கு வந்தீங்க, நீங்க பிறந்தீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, எங்களையும் நீங்க சூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு மகத்தான திட்டம் உண்டு, மகத்தான ஆண்டவரே ஒரு சித்தம் உண்டு ஆண்டவரே. அந்த சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற திராணி உள்ளவர்களை நீர் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனம் போன போக்கிலே நாங்கள் வாழாதபடிக்கு என் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி சித்தத்தின்படி வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.